நான் போவேன், ஏதோ ஒரு துண்டு நிலம் இருக்கு, காணி நிலம், இந்த இடம் உங்களது, விதை போட்டிருக்கேன், தண்ணி ஊத்தி வைங்க, 3 மாசத்துல வருவேன். யாருடைய இடத்தில் அதிக பூ பூத்திருக்கிறதோ அவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன். போயிட்டேன். 7 பேர் ஒழுங்கா போட்டானுங்க. 8வது ஆளும் போட்டான் தண்ணி. ஆனா என்னன்னா, அவனுடைய நிலத்துல மட்டும் கொஞ்சமா பூ பூத்து இருந்துச்சு. இந்த சின்னதா பூ பூத்து இருந்துச்சா, நேரா வந்தார் குருநாதர், பார்த்தார், குளம், நிலம், வழி, எடுத்துட்டு வந்து குடத்துல இருந்து தண்ணி போடணும். இதான் 7 பசங்களும் சரியா பண்ணியிருக்காங்க. 8வது ஆளை வந்து பார்த்தார், துணூண்டு பூ தான் பூத்திருக்கு, 2-3 தான் இருக்கு. பரிசு கொண்டு வந்திருந்தார். நேரா அந்த 8வது ஆளுல சின்னதா வச்சிருந்தானே பூ, அவனுக்கு கொடுத்துட்டார் பரிசை. எல்லாரும் கேட்டாங்க ஏன்னு. உங்களை விட அவன் உயர்ந்தவன் சொன்னார் ஆசிரியர். காரணம் கேட்டபொழுது சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் பானையை கொடுத்தேன், அவனுக்கு மட்டும் ஓட்டை விழுந்த பானை கொடுத்தேன். அவன் சரியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? குளத்தில் இருந்து அந்த நிலம் வருகின்ற வரைக்குமான பாதைகளில் எல்லாம் நான் விதைகளை தூவி இருந்தேன். நான் அந்த தோட்டத்திற்கு வருவதற்கு முன்னால் என் பாதைகளில் எல்லாம் பூக்களை அவன்தான் வளர்த்தி வைத்திருந்தான். எனக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சது. இதுல ஓட்ட பானை தானே, அவன் பானையை மாத்தி இருக்கலாம்ல, ஓட்டையா இருக்குன்னு யோசிச்சிருக்கலாம்ல. குரு தந்தார், ஏதேனும் பொருளோடு தான் தந்திருப்பார். நான் அதில் தான் அந்த தண்ணீரை கொண்டு வந்து போடுவேன் என்று அந்த தண்ணீரை அவன் கொண்டு வருகின்ற பொழுது வழியெல்லாம் அந்த தண்ணீர் சிந்தியதனால் குருநாதர் போட்ட பாதைகளில் எல்லாம் இருந்த விதைகள் பூப்புத்தன என்று அந்த கதை முடிகிறது. ஆசிரியர்கள் எது சொன்னாலும், பெற்றோர்கள் எது சொன்னாலும், குழந்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்காதவர்கள் உங்கள் நிலத்தில் மட்டும் பூக்களை பூக்க வைத்துக் கொள்ளலாம். ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு வேட்டை நாய் வெள்ளை கலர்ல இருக்கு, குட்டியூண்டு இருக்கு. வேட்டை நாய் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப எல்லாம் பெரிய அந்த ஜாதி நாய் மாதிரிலாம் இருக்காது, குட்டி உண்டா இருக்கும், நல்லா ஷார்ப்பா இருக்கும். ரேஞ்சர் ஒருத்தன் அந்த நாயை கூட்டிட்டு வந்து ஒரு காட்டுல ஒரு கேம்ப் போடுற. எனக்கு ரீல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. ரேஞ்சர் வந்து நாயை சுத்த விடுறாரு. அந்த வனப்பகுதி போய் பார்த்துட்டு வா, ஏதாவது விஷம் மிருகங்கள், கொலை மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு வேட்டை நாயை விடுறாரு. வேட்டை நாய் ரவுண்ட்ஸ்க்கு போகுது. ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு வேட்டை நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு. இன்னைக்கு கூட வீட்டுல போய் நீங்க வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டா யூடியூப்ல வருது. ஏன்னா 1 மாசம் கூட ஆகல, அது வந்து ஃப்ரெஷ்ஷா சொல்றேன் நான் இந்த விஷயத்தை. பார்த்துருச்சிங்க சிறுத்தை. அதுக்கு பசி. வேட்டை நாயை பார்த்த உடனே துரத்துதுங்க. அப்படி துரத்துது, 160 கிலோமீட்டர்ல துரத்துதுங்க. அது நான் வேட்டை நாய் சும்மாவா, உயிருக்கு போராடுதுல, பயந்து அதுவும் ஓடுது. ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சிறுத்தையால அவ்வளவு சீக்கிரம் கிட்ட வர முடியல. ஆனா கிட்ட வந்துருச்சு. நல்ல வேளை பிரம்மா லிபி அந்த நாய்க்கு, வேட்டை நாய்க்கு நல்லா இருக்கு. ரேஞ்சரை பார்த்துருச்சு. ரேஞ்சர் இப்படி உட்கார்ந்து இருக்காரு, இது இப்படி ஓடி வருது. ஓடி வந்த நாய் ரேஞ்சர் பக்கம் திரும்பலீங்க. ஏன்னா நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். இப்படி வந்து திரும்பணும்னா வர சிறுத்தை இப்படி வந்து அடிச்சிடும். இந்த ஃபோர்ஸ் குறையும்ல, எல் போட்டா ஃபோர்ஸ் குறையும். அதனால அது என்ன பண்ணுச்சு, அங்க பாத்துருச்சு. இருந்தாலும் ஒரு கதவு திறந்து இருந்துச்சுங்க. சார் ரேஞ்சருடைய கதவு லேசா தான் திறந்து, மூணு கதவு தான் அது. லேசா வேகமா அந்த ரூம்குள்ள போயிடுச்சு அது நாய். வித் நோ டைம் சிறுத்தையும் உள்ள போயிடுச்சு. டொம்முன்னு போச்சு சிறுத்தை. நான் பெருசு பாருங்க, ஃபோர்ஸ் நாயை விட பெருசு, குட்டி தான் நாயை விட பெருசு. அந்த ஃபோர்ஸ்ல என்ன ஆச்சு, அந்த கதவு மூடிடுச்சுங்க, டொம்முன்னு மூடிடுச்சு. அந்த ரேஞ்சர் இருக்கான்ல, அவனுக்கு எப்படி இருக்கும் மனசுல வலி. ஏன் வலி? நாய் செத்துது. இப்ப கதவை திறக்க முடியாது, ஏன்னா சிறுத்தை பாஞ்சிருச்சுன்னா. ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்ற, ரெஸ்கியூ டீம் வருதுங்க. இதெல்லாம் 10 செகண்ட்ல முடியுது. அம்மா தான் பெருசா கதை சொல்லுவேன். 10 செகண்ட்ல முடியுதுங்க. ரேஞ்சர் போன் பண்ண உடனே ரெஸ்கியூ டீம் வந்து, நல்லா கவனி, நீதான் அந்த சிறுத்தை, நானும் தான். நம்ம வேட்டை நாய் கிடையாது, நம்ம சிறுத்தை. பசிக்குதான் வேட்டையாடுகிறோம். வருதுங்க. ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமரா போட்டுச்சுங்க. கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது, நாய் உயிரோட இருக்குது. அந்த செவகமான அந்த ரூம்ல ஓரமா நாய் இப்படி கம்முன்னு இருக்கு. நீ பார்த்துட்டு இருக்க அந்த சிறுத்தைய. சிறுத்தை எங்க இருக்குன்னு கேமரா தேடினா, மூடப்பட்ட கதவு இருக்குல்ல, அதுல போய் சாஞ்சிக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா, இந்த சிறுத்தை இருக்குல்ல, அது பசியோட தான் இந்த நாயை வேட்டையாட தொடங்குச்சு.
இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ, அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை. அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது. அதற்கு நாய் வேண்டுமா, சுதந்திரம் வேண்டுமா என்றால், எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும், நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது. சிறுத்தையின் இயல்பு, பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும். உள்ள பார்த்தா எலி மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு. இது எப்படிதான் தெரிஞ்சதோ பாரதிதாசனுக்கு. பாரதிதாசன் எழுதுறார், அந்த சிறுத்தையை பத்தி பாரதிதாசன் 60-70 வருஷத்துக்கு முன்னால் எழுதுறார். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா. நம்மளை தோக்கணும்னு எவனாவது முடிவு பண்ணியிருப்பான், கதவை அடைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால மட்டும் தோத்துறாரு, மனசு உடைஞ்சிராது. யார் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை மன வருத்தம் செய்ய வைக்கக்கூடிய ஒரே செயல் என்ன தெரியுமா? திருப்பி திட்டுறது, திருப்பி சண்டை போடுறது இல்ல, அவர்களுக்கு முன்னால் எழுந்து உயர்ந்து வெற்றி பெற்று காட்டுவதுதான். செத்துருவாங்க. நம்ம யாரெல்லாம் நம்மளை தோற்கடிக்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னால மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, அதை தவிர்த்து அவர்களுக்கு ஒரு தண்டனை நீ கொடுக்கவே முடியாது. அவர்களுக்கு நீ ஆசுவாசத்தை மகிழ்ச்சியும் தருவதாக இருந்தால் அவர்களுக்கு முன்னால் தாழ்ந்து சாக்கடையில் உருண்டால் போதுமானது. ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். சில குழந்தைகளுக்கு நான் யாருன்னு தெரியும், ஏன்னா போன்ல பார்த்திருப்பீங்க. எத்தனை வருஷம் பார்த்திருக்கீங்க? நான் போன்ல 2 years. உனக்கு ரகசியம் சொல்லவா? நான் இந்த 2 ஆண்டுகள் உன் கையில இருக்கிற மொபைல்ல வர்றதுக்கு அதற்கு முன்னால் 28 ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன். ஒரு நாள்ல வந்துடல. நான் வாழ்க்கை என்பது உனக்கான நேரத்தை தரும், அதுவரைக்கும் காத்திருந்து உழைத்துக் கொண்டே இரு. முதல் சிரமம் என்ன தெரியுமா? உங்கள் கவனத்தை என் பக்கம் திருப்புவது. 2வது சிரமம் என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறது. 3வது சிரமம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு 2 பேர்கிட்ட இந்த ஒரு 10-15 நிமிஷம் ஜாக்கிரதையா இருக்கிறது. இந்த 2 பேர்கிட்ட மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த 15 நிமிஷத்துல அம்மா பேசுறது உனக்கு புரிஞ்சிடும். இந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது. ஒன்னும் வலதுபுறத்துல உட்கார்ந்துருக்கான், இன்னொருத்தன் இடதுபுறத்துல உட்கார்ந்துருக்கான். இந்த 2 பேர் தான் இந்த 15 நிமிஷத்திலும் வாழ்க்கையை சீரழிக்க போறது. இந்த 2 பேர்கிட்ட மட்டும் நீ ஜாக்கிரதையா இருந்துட்டேன்னு வச்சுக்க, நான் பேசுறது உனக்கு விளங்கிரும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, நான் குழந்தை கவனி, என்ன மட்டும் கவனி, நீ எதுவும் செய்யாத, வாயை முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணிக்கோ, 2 காதுகளை மட்டும் இந்த ஒரு 10-15 நிமிஷம் திறந்து வச்சுக்கோ, நீ பேசவே பேசாத. யார் பேசினாலும் நீ மட்டும் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்காது இந்த ஒரு 15 நிமிஷம். உனக்கு தெரியாது, இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் வந்துவிடவே முடியாதபடிக்கான பணி நெருக்கடி எனக்கு. அந்த பணி நெருக்கடியில் உன்னிடத்தில் நான் பேச வருகிறேன் என்று சொன்னால், எனக்கு உண்மையாக நான் சொல்கிறேன், நான் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை கொண்டவள். இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த சபையில் யாரோ ஒருவர் ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க, பர்வீன் இங்கே வந்து பேசணும்ட்டு. அவர்கள் பேச்சை பிரபஞ்சம் குறித்து கொண்டது. என் நிலை எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் சொன்னது, ஓ போய் பேசிட்டு வா என்று என்னை தூக்கி உங்கள் முன்னால் வீசி இருக்கிறது. உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்படி சொல்கிறேன் குழந்தைகளே, யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஆனா என்ன சிக்கல் தெரியுமா? அந்த சொல் உன்னை வந்து சேர்றதுக்காக நீ இந்த 10, 12, 13, 14, 15 ஆண்டுகள் இந்த பூமியில் பிறந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல் வந்து சேர்கின்ற அந்த ஒரு வினாடியில் உன் கவனம் சிதறும். ஒண்ணும் இல்ல, மேடையில இப்படி வருவாங்க யாராவது, இந்த சிவப்பு சொக்கா போட்டிருக்கிற என்ன ஃபாதர் கிட்ட ஏதோ காதுல சொல்வார். நாம எல்லாரும் அவங்களையே மறைச்சு பார்ப்போமா? நம்ம சாவர வரைக்கும் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரிய போறது இல்லை. ஆனா நான் இங்க வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேன், என் பேச்சை கடந்து கவனம் எல்லாம் அங்கதான் போகும். எந்த ஒரு வினாடியில் கவனம் சிதறுகிறதோ குழந்தைகளை வாழ்க்கை சிதறி போகும். ஒண்ணும் இல்ல, லக்ஷ்மணன் இங்க நின்று பேசுறார், திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார், நான் உங்களை மாதிரி பேச மாட்டேங்க, எனக்கு பேச்செல்லாம் ஒண்ணும் தெரியாது. நான் என்னைக்காவது கேட்டிருக்கிறேன்னா அவர்கிட்ட போய், உங்களை மாதிரி எனக்கு ஹோட்டல் நடத்த தெரியாதுங்க. அவங்களுக்கு என்ன வருமோ அவங்களுக்கு அதான் வரும். உங்களை மாதிரி என்னால பாடம் நடத்த முடியாது, உங்களால என்னால நடக்க முடியாது. மானு தான், மீனு தான். மானு காட்டுல ஓடும், மீன் தண்ணியில நீந்தோம். ஒருபோதும் மான் மீனை பார்த்து கேட்பதே இல்லை, நான் என்னால் நீந்த முடியவில்லையே என்று. மீன் ஒருபோதும் கேட்பதில்லை, என்னால் ஓட முடியவில்லையே என்று. அவர்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நீ யார்?
எதற்காக இந்த பூமியில் உன்னை இறைவன் படைத்திருக்கிறான், அந்த வேலையை சைன் பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். இந்த வேலையை சைன் பண்ணிட்டு போறது இருக்குல்ல, அது எல்லோருக்கும் வாய்த்து விடாது. நிறைய பேர் தோற்று போகிறோம். நீங்கள் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுகிறீர்கள். சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆசை என்பது பிழையானதல்ல. உனக்காக சில விஷயங்களை, உன் கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள். செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி செலவு பண்ணக்கூடாது, இதையெல்லாம் தொடக்கூடாது. கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறார்கள். புரிகிறதோ இல்லையோ, வாங்கி வைத்துக்கொள். நீ நினைக்கிறாயே அந்த பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து கொண்டால் அதில் உன் சுதந்திரம் காத்திருக்கிறது என்று. பெரும் ரகசியம் சொல்லுகிறேன். 50 வயதை நெருங்குகிறேன் நான். மிக மிக அதிகமான அந்த அனுபவத்தில் குவியலாக நான் சொல்லுகிறேன், பெரியவர்கள் உனக்காக மூடி வைத்திருக்கக்கூடிய கதவுகளுக்குள் உன் சுதந்திரம் இல்லை. நீ உள்ளே போனால் எங்கே அடிமைப்பட்டு விடுவாயோ என்று அந்த கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் திறக்க தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் சுறுசுறுப்பாக இருங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரமாக இருங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தவறான குற்ற செயல்களிலும் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சரி, தெரியல, சிக்கிட்ட, அம்மா சொல்லி தர ஒரே பாட்டு எழுதி வச்சுக்கோ, வீட்டுல போய் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. மூடப்பட்ட கதவுகள் அடிமைத்தனத்திற்கான வாசல்கள் என்று நான் சொன்னேன். எது சுதந்திரம், எது அடிமைத்தனம்? அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நான் சுதந்திரமானவள். சுதந்திரம் என்பது செய்ய விரும்புவதை எல்லாம் செய்வது மட்டுமல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான். நான் அதை செய்வதே இல்லை. எனக்கு எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதே இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை நான் செய்வதே இல்லை. நான் சுதந்திரமானவள். சுதந்திரமாக இருக்கின்ற உணர்வு இருக்கு இல்லையா, அது அதி அற்புதமான உணர்வு. அதை எப்படி பெறுவதுன்னு மட்டும் சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்து